நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா வர்ற சனிக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அணிய சென்னை சேப்பாக் பிச்சில் வச்சு சந்திக்கிறாங்க. ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் கூட மோதின மேட்ச்ல பாத்தீங்கன்னா வாங்கடேவுல வச்சு 103 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்ப ரிவர்ஸ் பிக்சர்ல மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கு வந்து விளையாட இருக்காங்க. இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிளே ஆஃப் சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சும் இருக்கும். தோக்குற டீம் அவ்வளவுதாங்க. பிளே ஆஃப் அப்படின்றத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பாத்தீங்கன்னா போன டைம் குஜராத் டைட்டன்ஸ் வந்து சென்னை சேப்பாக்ல வச்சு சென்னைய சம்பவம் பண்ணி விட்டு போனாங்க. அதுல 1 டவுன் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஊர்வில் பட்டேலை வந்து ட்ரை பண்ணி இருந்தாங்க. ஊர்வில் பட்டேலை 1 டவுன் ஆட வச்சதை பத்தி பல விதமான கருத்துக்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த 1 டவுன் ஸ்பாட்ல ஊர்வில் பட்டேல் ஆடணுமா சர்ஃபராஸ் கான் ஆடணுமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு டிபேட்டாவே போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் உடைய 1 டவுன் ஸ்பாட் ஊர்வில் பட்டேல் தாங்க. ஆயுஷ் மாத்திரை இருந்த வரைக்கும் அந்த 1 டவுன் ஸ்பாட் வந்து பிரச்சனையே இல்லாம தான் இருந்துச்சு. அவர் இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 1 டவுன் ஸ்பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்பட்டுச்சு. சர்ஃபராஸ் கான ட்ரை பண்ணி ஆனா அவரு ரொம்பவே அடிக்க போய் அவுட் ஆகுறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஆர்சிபி கூட மட்டும்தான் ஒரு 50 ரன்ஸை ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கானோட பேட்ல இருந்து மிகப்பெரிய ஸ்கோர் அப்படின்றதுலாம் எதுவுமே வரலைங்க. இப்ப உர்வில் பட்டேல ட்ரை பண்ணாங்க. உர்வில் பட்டேல் சர்ஃபராஸ் கான் இவங்க 2 பேர்த்த கம்பேர் பண்ணும்போது உர்வில் பட்டேல் தாங்க மாஸ் காட்டுவாரு. அதாவது சர்ஃபராஸ் கான் என்னதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளேயர் அப்படின்ட்டு இருந்தாலும் சர்ஃபராஸ் கானை விட மிகப்பெரிய இம்பாக்ட உருவிலால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆயுஷ் மாத்திரே எவ்வளவு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தினாரோ அதே இம்பாக்ட உர்வில் பட்டேலாலையும் ஏற்படுத்த முடியும். உர்வில் பட்டேல் ஒரு 10 பால் கிரீஸ்ல நின்னுட்டாரு அப்படின்னாவே ஸ்கோர் பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 வரைக்கும் அவரால் அடிக்க முடியும். அவ்வளவு பெரிய இம்பாக்ட் தான் இப்ப சிஎஸ்கேவுக்கு தேவைப்படுது. அந்த இம்பாக்ட உர்வில் பட்டேலோட பேட்ல இருந்து மட்டும்தான் நம்மளால வாங்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், உர்வில் பட்டேல் தான் நம்பர் 3ல ஆடுறதுக்கு சரியான சாய்ஸுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த டொமஸ்டிக்லாம் 29 பால் 31 பாலுக்கெல்லாம் செஞ்சுரிஸ் அடிச்சு மனுஷன் சரியான ஃபார்ம்ல வந்திருக்காரு. ஆனா போன மேட்ச் ரபடாவை முதல் பாலே இறங்கி வந்து 4 அடிச்சாரு. 2வது பாலும் இறங்கி வந்து அடிக்க ட்ரை பண்ண ரபடா அதை பவுன்சரா போட அதுல கேட்ச் ஆகி அவுட் ஆகி வெளியேறினாரு. இன்னைக்கு ஆர்சிபி கூட பாத்தீங்கன்னா ரபடா ஒரு பவுன்சர் தான் போட்டாரு. உர்வில் பட்டேல் என்ன ஷாட் ஆடினாரோ அதே ஷாட்டை தான் கிட்டத்தட்ட விராட் கோலியும் ட்ரை பண்ணி இறங்கி வந்து ட்ரை பண்ணி கேட்ச் ஆயிட்டு போனாரு. அதனால உர்வில் பட்டேல் அந்த ஷாட்டை ட்ரை பண்ணதுல என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. உர்வில் பட்டேல் அப்படின்னா வந்ததுல இருந்தே அடிக்க தான் போறாரு. அதுதான் அவரோட பேட்டிங் ஸ்டைல். குறைஞ்சது ஒரு 20 பாலை கடந்துட்டாரு அப்படின்னா மனுஷனை நிப்பாட்ட முடியாதுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேவையான ஸ்கோரும் உர்வில் பட்டேல் பேட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். உர்வில் பட்டேல் ஆயுஷ் மாத்திரை மாதிரியான ஒரு இம்பாக்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அப்புறம் வர பேட்ஸ்மேன்ஸ் டெவால்ட் பிரீவிஸ் ஆகட்டும், சிவம் தூபேவாகட்டும், கார்த்திக் சர்மாவாகட்டும் அவங்கெல்லாம் கொஞ்சம் பிரஷரே இல்லாம விளையாடுவாங்க. அதுக்கு தான் உர்வில் பட்டேல் கட்டாயமா நம்பர் 3ல ஆடியே ஆகணும்ன்றேன். சனிக்கிழமை பொறுத்திருந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் கூட சர்ஃபராஸ் கான் நம்பர் 3ல விளையாடுறாரா இல்ல நம்ம உர்வில் பட்டேல் நம்பர் 3ல விளையாடுறாரா அப்படின்றத. உர்வில் பட்டேல் ஆல்ரெடி ப்ரூவன் கமாடிட்டி தாங்க. போன வருஷமே பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 4-5 மேட்சுக்கு தான் உள்ள வந்தாரு. மனுஷன் மிகப்பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதே இம்பாக்ட இந்த மேட்ச் நம்ம மும்பை இந்தியன்ஸ் கூடயும் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸை ஈஸியாவே பீட் பண்ணலாம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளே ஆஃப் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இன்னும் 6 மேட்ச் இருக்கு. 5 ஜெயிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா 5 வெற்றி பத்தாதுங்க. 6க்கு 6ஐயும் அடிச்சு எந்த டீமையும் பார்க்க கூடாது. இவன் தோக்கணும் அவன் ஜெயிக்கணும் அதெல்லாம் மைண்ட்ல இருந்து தூக்கி வீசிட்டு நம்ம ஜெயிக்கணும் அதை மட்டும்தான் முக்கியமா வச்சுக்கணும். ஜெயிப்போம், பிளே ஆஃப்க்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சம் நம்பிக்கையை சனிக்கிழமை காப்பாத்துறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.